விநாயகரை அமர செய்யறதுக்கு முன்னாடி நாம அந்த மனை மேல தலைவாழலை போட்டு பச்சரிசி பரப்பிக்கணும். அது மேல ஓம் மற்றும் ஸ்வஸ்திக் சின்னமும் வரைஞ்சு மஞ்சள் குங்குமமும் போட்டு அதுக்கப்புறம் நாம வாங்கி கொண்டு வந்த களிமண் விநாயகரை அது மேல அமர செய்யலாம். நாம விநாயகர் சிலைய வாங்கும் போது கூட வெறும் கையில வாங்க கூடாது. கண்டிப்பா நாம மணப்பலகை இல்லனா ஒரு தட்டுல மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த தட்டுல அக்ஷதை போட்டு அது மேல வச்சுதான் நாம விநாயகரை வாங்கி கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நாம விநாயகரை அழைக்கும் போது கூட அப்படியே கொண்டு செல்ல கூடாது. வாசல்லே நம்ம விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த நாள்ல நாம விநாயகரை நம்ம வீட்டுல அமர்த்தி அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களை வச்சு பழங்களையும் இதை எல்லாமே சமர்ப்பணம் செஞ்சு மிகவும் சாதாரண முறையிலையும் வழிபாடு செய்யலாம். இல்லனா இந்த மாதிரி ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்துல இருக்கிற தண்ணீர்ல விநாயகரை எழுந்தருள செஞ்சு நாம அவருக்கான வழிபாடையும் செய்யலாம். இந்த கலசத்துக்கு பக்கத்திலேயே நாம கண்டிப்பா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். வெற்றிலை மேல அக்ஷதை போட்டு அது மேல இந்த மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வைக்கணும்.